நம்ம கையில் தான் இருக்குது. அன்றைக்கு நேரம் என்ன செய்வோம், நம்ம மாத்திரமே வேலை செய்தோம்னு சொல்லுவோம், கோவமாக வீட்டில் வேலை செய்வோம். எங்கள் வீட்டில் எப்போவும் சொல்லுவாங்க, சந்தோஷமாக நீ என்ன செய்ய சமையல் பண்ண, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கோவமாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் சில நேரம் ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம், நைட்டு 10-11 ஆயிரும், சில நேரத்துக்கு கடைகள்லாம் அடிச்சிடும். வீட்டில் வந்து அவசர அவசரமாக தான் சமையல் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவசர சமையலும் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஏன்டா கர்த்தர் சமூகத்தில் அவருடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு வந்து செய்யும் பொழுது அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். கம்மியான டயத்தில் எடுத்தாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக மாறும். இந்த நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, பெண்களாகிய நம்ம தெரிஞ்சுக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்வோம். ஏசப்பா எனக்கு பலன் இல்லைதான் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் ஒத்தையில் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனாலும் நான் பாட்டை பாடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே தூதர்களை கத்தர் என்ன செய்வார், பணிவிடை செய்வதற்கு உங்களுக்கு கத்தர் அனுப்புவார். அதுதான் கத்தர் எதிர்பார்க்கார். நீ உன் பழகின இருக்கட்டும் மகளே, ஆனால் நீ என்னை பாடி ஆராதினா உனக்கு தூதர்களை என்ன செய்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு அனுப்புகிறேன். அப்போ தூதர்கள் சேர்ந்து நமக்கு